அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 7 துவாக்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நீங்கள் வியாழன் வெள்ளி இந்த 2 நாளும் நீங்கள் அதிகமாக ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் உங்களால் முடிந்தால் 7ஐயும் 10 முறை ஓதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு முறையாவது ஏதாச்சும் ஒரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு முறையாவது ஓதுங்க. தொழுகை இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் இதை அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த 7 திக்ருகளையும் ஓதுங்க. உங்களால் அதிகமாக ஓத முடிஞ்சா ஓதுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு முறையாச்சும் ஓதுங்க. இந்த வியாழன் ஒரு முறை வெள்ளி ஒரு முறைனாச்சும் ஓதுங்க. முடிந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிவாங்க. அது ரொம்பவும் பலனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 2 நாளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாளாக இருக்குது. வியாழன் வெள்ளி இந்த 2மே ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். அப்போ இந்த சிறந்த நாளில் நம்ம நிறைய நல்ல அமல்கள் செய்யும் பொழுது எப்போவுமே நம்ம அமல்கள் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கோம். ஆனால் இந்த நாளில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் சில அமல்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ நம்ம வாழ்க்கைக்கு அது எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். அதை நமக்கு கொடுப்பான். அதே மாதிரி நமக்கு தெரியாதது நமக்கு அறியாததெல்லாம் நிறையவே இருக்குது. எது எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ எது கொண்டு நம்மளால் உயர முடியுமோ எந்த விஷயம் நமக்கு கிடைச்சா நல்ல விதமாக நம்ம வாழ்க்கை மாறுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் மாற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுடைய நசீபை நல்ல நசீபாக மாற்றி தருவான். நமக்கு இருக்கக்கூடிய விதியில் என்ன விஷயங்கள்லாம் தவறுதலாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் சரி செய்து தர ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமாக போகணும். என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக ஆகணும். சீக்கிரமே நாங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும். நாங்கள் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் சீக்கிரமே அடையணும். எங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கணும். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. உடல் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, மன ரீதியாக எல்லாத்துலேயுமே நாங்கள் சந்தோஷமாக வாழணும். நாங்கள் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் எங்களால் செய்யணும். அதுக்கு தேவையான வருமானம் எங்களுக்கு நல்ல விதமாக இருக்கணும். அதில் எங்களுக்கு பரக்கத் வேணும். எங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு பரக்கத் இருக்கணும். ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது உணவு மட்டும் அல்ல, நம்ம கூட இருக்கிறவங்கலேருந்து, நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து, நம்மளுடைய வேலையிலேருந்து, நம்மளுடைய வருமானம், சம்பளம், செல்வம் அப்படின்னு எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் அல்லாஹ் தஆலாவோட அபிவிருத்தியை ஆக்கக்கூடிய ரப்பே எங்களுடைய நசீபை நல்ல நசீபாக மாற்று. நாங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும். ஒரு நல்ல செட்டில்டான லைஃப்பை வாழணும் அப்படின்னு அல்லாஹ்விடம் நியத்து வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆலிம்களால் கற்றுத்தரப்பட்ட பவர்ஃபுல்லான 7 துவாக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. உங்களால் முடிந்த வரைக்கும் இதை அதிகமாக ஓதுங்க. இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு முறைங்கிற கணக்குலையாச்சும் நீங்கள் ஓதிவாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட நீங்கள் இதை ஓதலாம். சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் கூட நீங்கள் இதை ஓதலாம். தொழுகைக்கு பின்னாடி அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன் தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வை நாம நெருங்குற நேரம். அல்லாஹ்வை நாம ரொம்ப நெருக்கமாக அல்லாஹ்கிட்ட கான்டாக்டில் அல்லாஹ்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய நேரம் அப்படிங்கும்போது அது தொழுகை தான். அப்போது அந்த தொழுகைக்கு பின்னாடி நாம் இந்த அமல்களை செய்யும் பொழுது விரைவாக அந்த விஷயங்கள் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். அதுக்கப்புறம் நாம் கேட்குற துவாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த அமல்கள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். முதலாவது திக்ர் என்ன, முதலாவது துவா என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிகல் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இது அதிகமாக நமக்கு மன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா. ஆனால் இதில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வர்றது ஹையு. அந்த ஹையுல் லா யமூத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓதுறோம். அப்படி ஹையு அப்படிங்கும்போது அல்லாஹுடைய திருநாமம் தான் அது. அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. என்றுமே உயிர் உள்ளவன் அவன் தான் என்றைக்குமே நிரந்தரமானவன். அவன் தான் என்றைக்குமே ஜீவனாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவன். இந்த உலகம் எல்லாமே ஒரு காலத்தில் முடிஞ்சிடும். எல்லாமே இறந்துரும். நம்மள்லேருந்து நம்ம மனுஷங்கள்லேருந்து பறவைகள், மிருகங்கள், ஜின்கள் எல்லாமே அழிந்துரும். என்றுமே அழியாமல் இருக்கிறவன் யாருன்னா அந்த ரப்பு மட்டும்தான். அப்படி புகழ்கிற வகையில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் ஹையோங்கிறது. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த நாமத்தை அல்லாஹுடைய இந்த திருநாமத்தை நாம் ஓதி நம்ம சஜிதால் அல்லாஹுடைய துவா கேட்கும்பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துவா மறக்காமல் ஏற்றுக்கொள்வானாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பல முறை பத்ருடைய போரில் கூட அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற இந்த வார்த்தை நிறைய பெனிஃபிட்டான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு துவாவில் இடம்பெற்றிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது
லா இலாஹா இல்லல்லாஹுல் மலீக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலீக்குல் ஹக்குல் முபீன். இதனுடைய அர்த்தமே பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவலையும் கடைசி நிமிடத்தில் வர வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திர வார்த்தை. வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ் நீ மட்டும்தான் வணக்கத்துக்குரிய, உனக்கு இணை யாருமே கிடையாது, நீ தான் என்றைக்குமே உண்மையாளன், நீ தான் என்றைக்குமே சாட்சியாளன், நீ மட்டும்தான் அரசன் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம புகழ்கிற வகையில் இருக்கக்கூடிய ஆயத்துக்கள் தான் இது எல்லாமே. இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்குது. அதனால் இதை 10 முறை ஓதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இது அனைவருக்கும் தெரிஞ்சாதான், அனைவருக்கும் மனநத்தில் இருக்கக்கூடியது தான். 3வது களிமாவாக இருக்குது. இதனுடைய கடைசி வார்த்தை அலியுல் அலீம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய திருநாமம் தான். அல்லாஹுடைய குணத்தை தன்மையை போற்றுற வகையில் இருக்கக்கூடியதான். சுபஹான் அல்லாஹ், நீ தான் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு தான். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், நீ தான் மிகப்பெரியவன், வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, உனக்கு இணை யாருமே கிடையாது, நீ தான் பெருமையானவன், பெரியவன், எல்லாமே நீ தான் அப்படின்னு நம்ம புகழ்கிற வகையில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தை. இதுக்கப்புறம் 4வதா நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு துவா, பிடித்தமான திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஓதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். யார் வேணாலும் இதை நம்ம ஓதிடலாம். ரொம்ப ஈஸியாக மரணம் வச்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் இதனுடைய நன்மை, இதனுடைய எடை அப்படிங்கும்பொழுது ரொம்ப கனமாக இருக்கும். இதனுடைய நன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரத்துக்கு, நன்மை அதிகமாக பெறுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லானது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ்வை நம்ம பிடித்த வகையில் அல்லாஹ் புகழ்ந்து, அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்த வகையில் வார்த்தைகளை சொல்லி நம்ம அழைக்கிற துவா கண்டிப்பாக மறுக்காமல் ஏற்கப்படும். அதனால் இதை 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து 5வது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாஇக்கதி வர்ரூஹ். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாஇக்கதி வர்ரூஹ். இதனுடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் இருக்குது. அல்லாஹுடைய திருநாமம் பொதிந்த வார்த்தைகளாக தான் இருக்குது. இதில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ் தான் எப்போவுமே குத்தூஸாக இருக்கான். குத்தூஸ் அப்படிங்கும்போது அல்லாஹுடைய பண்பு தான் அது எல்லாமே. அப்போது நம்ம அல்லாஹுவை நம்ம அதிகமாக அஸ்மால் ஹுஸ்னா அவனுடைய குணங்களை நம்ம சொல்லி அழைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கான், எனக்கு நிறைய அழகிய பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்களை கொண்டு என்னால் இங்கே நிச்சயமாக பதில் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் பேரை சொல்லி நம்ம அழைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா நம்மளுடைய துவாவை ஏற்காமல் இருப்பானா? அல்லாஹ்வே வாக்களித்திருக்கான். இப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகளாக இருக்குது. இந்த திக்ரையும் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து 6வதா அஸ்தஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அஸ்அலுஹு தௌபா. இது பாவ மன்னிப்புக்கான ஒரு துவா, இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய துவாக்கள் இருக்குது, அதில் ஒன்று இது. அல்லாஹ் நாம் புகழ்ந்து, எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நீ தான் நிலையானவன், நீ தான் நித்தியமானவன், என்றும் உயிருள்ளவன் நீ தான், உன்னை தாண்டி வணக்கத்துக்குரிய நான் யாருமே கிடையாது, உன்னால் மட்டும்தான் இந்த தன்மைகளுக்கு ஏற்றவன் நீ மட்டும்தான், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யார் அப்படின்னு நாம் அழகிய முறையில் துவா கேட்குறோம். இதையும் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்து கடைசியாக 7வது துவா என்ன அப்படின்னா யா ஹையூ யா கையூமு வி ரஹ்மதிக அஸ்தகீஸ் லா தகில்னி இலா நப்சி தர்ஃபத ஐனிவ் வ அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த 7 துவாக்களையும் நீங்கள் 10 முறை ஓதுங்க. இதில் அதிகமாக நீங்கள் என்ன வார்த்தை வருது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். இஸ்முல் அலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வார்த்தை. யா ஹையூ யா கையூம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நீங்கள் இதில் பார்த்துருந்தா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் வருது. அல்லாஹ் தான் நிலையானவன், அல்லாஹ் தான் நித்தியமானவன், என்றும் உயிருள்ளவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹுடைய வார்த்தை அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம கேட்குற துவா நிச்சயமாக நமக்கு மறுக்காமல் அங்கீகரிக்கப்படும். அதனால் இந்த 2 நாளும் இதை நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தொழுகைக்கு பின்னாடியாச்சும் ஓதுங்க. நல்ல மாற்றம் உங்கள் தலை நசீபா அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக நல்ல எழுத்தாக மாற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு முழு ஈமானோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்.
ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.